ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதை செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோடு தானே என் மடியில் இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை தொற்றுக்க. கண்டிப்பா யார் தடுத்தாலும் உனக்கு நல்லது செய்வதை நிறுத்தினாலும் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்க்குறத விட இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் முயற்சி வீண் போகாத அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என் அருள் உன்னையும் உன் உடலையும் உன் மனதையும் பாதுகாக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காம நம்பிக்கையோட முன்னேறு. இந்த முறை நிச்சயம் வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. காலமும் நேரமும் கைகூடி வர்ற இந்த சமயத்தில் உன் மனசில் என்ன கவலை வருது, நீ எதை பற்றி யோசிக்கிறங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன்னை யாரும் பகையாளியாக நினைக்கல. அதே போல் உன்னை யாராவது பகையா எதிரியாக நினச்சாலும் கூட அவர்கள் எந்த விதத்திலும் உன்னை நெருங்கி வராத அளவுக்கு இந்த வராகியம்மா நான் உன்னை காப்பாற்றிடுவேன். யார் உன்னை பார்த்து பொறாமப்பட்டாலும், யார் அவர்கள் வாழ்க்கைக்கு உன்னை போட்டியாக நினச்சாலும் கூட அது எந்த விதத்திலும் உன் பாதையை தடுக்காது. நீ அமைதியாக இருந்து நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா நானே உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேல் உன் கையில் காசு பணம் நிறைய வந்து சேரும். உன் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். 4 பேரை போல நீ வாழ போகிறதில்ல, 40 பேருக்கு முன்மாதிரியா நல்ல நிலைமையில் நீ வாழ போகிற. சொந்த வீடும் வாசலும் சொத்து சுகமும் உனக்கு வந்து சேரும்படி இந்த வராகியம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். நீ நினச்சது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் என் அருள் மூலமாக நீ வாழ்க்கையில் உயரும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் இந்த வராகியம்மா நானே பாதுகாப்பு கொடுக்குறேன். என் மூலமாக உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்காக நடத்தி கொடுக்குறேன். நீ யாரிடமும் தாழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன். உன் வீட்டில் உன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தி உனக்கான நல்ல அபிவிருத்தியை கொடுக்குறேன். உன் வருமானம் அதிகமாகும்படியும் நிலையான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் உருவாகும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். இப்போது நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அதுவே நாளை உன்னை பெருமைப்படுத்தும் விதத்தில் மாறப்போகுது. எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும்படியும் உன் முயற்சிகள் உனக்கு பெருமையையும் வெற்றியையும் கொடுக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ இப்போது அது நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போதுதான் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாயிருச்சு. என் செல்ல பிள்ளையான நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாதே. உன் மனதில் இருக்கிற பயம் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான வெற்றி கதவுகளை நானே திறந்து வைக்கிறேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோட நல்லது நடக்குன்ற எண்ணத்தோட நல்ல முடிவை எடுத்தாலே அந்த முடிவுகள் உனக்கான முன்னேற்றத்தை தரும் விதத்தில் நான் நடந்துக்கிறேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் சந்தோஷம் உன் வீடு தேடி வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கண்ணுறங்கி நாளை காலையில் நீ எந்திரிச்சு பார்த்தீன்னா கண் விழிக்கும் போதே காது குளிரும்படியாக நல்ல செய்தி கேட்டே நீ எழுந்திருப்பாய். அந்த அளவுக்கு இரவோடு இரவாகவே உனக்கான அனைத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு நீ மனசுடைஞ்சு போக வேணாம். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன்.
எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உன் கர்மாவை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். என்னை நம்பி நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நீ நம்பு. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் உனக்கு பயத்தை கொடுக்கலாம், சோர்வை கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கோ. இத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாலும் நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மையை நீ புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வரும். கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிய வரும்போது நீ கண் கலங்கி என் அருளை உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்லமே. ரொம்ப நாளா உன்னை துன்புறுத்திக்கிட்டு இருக்க கடன் சுமைகள் எல்லாம் குறைந்து மறைந்து உனக்கு பண வரவு அதிகமாகும்படி உன் வாழ்க்கையை லேசாக்கி கொடுக்குறேன். நீ வெற்றி பெற போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை மனசார நம்பு. இனி ஒவ்வொரு முறையும் உன் பாதையை சுத்தமாக்கி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். எப்போதும் எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் விட்டு கொடு. ஆனால் உன் தன்மானத்தை மட்டும் நீ ஒருத்தருக்காக கூட விட்டு கொடுக்காதே. அதே போல் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கறது சரி, ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுல கவனமாரு. எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறேன்னு கெட்டவங்களுக்கும் கெட்ட மனசு உள்ளவங்களுக்கும் விட்டு கொடுத்து நீ வாழ்க்கையில் பாவத்தை சம்பாதிச்சிடாதே என் செல்லமே. உறவுகள் சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு உன் கூட தவறான குணம் உடையவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தப்பானவங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்தீனா, ரொம்ப விட்டு கொடுத்து இறங்கி போய்கிட்டே இருந்தீனா அவங்க மேலும் மேலும் உன் மன அமைதியையும் குலைப்பார்கள், உன் முன்னேற்றத்தையும் தடுத்துருவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீ கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் சிக்கல்களையும் சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சு நிம்மதி கெட்டுவிடக்கூடாதல்லவா? அதனால தான் நல்லவங்களுக்கு உதவி செய், உனக்கு கஷ்டம் வராது. ஆனால் கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சீனா நன்மைகள் வருதோ இல்லையோ, கஷ்டமும் கெட்டதும் உன்னை நோக்கி பல மடங்கு வந்து சேர்ந்துடும். கவனமாக இரு. நல்லவங்களுக்கு மட்டும் விட்டு கொடுத்து இறங்கி போன்னு சொல்கிறேன். தீங்கு செய்தவன் தன் செய்கையின் பலனை அனுபவிக்காமல் நான் விட்டுட மாட்டேன். காலம் தாமதமானாலும் கண்டிப்பாக நீதியை நான் கொடுத்தே தீருவேன். நீ கோபப்படாமல் உனக்கு எதிராக இருப்பவர்களை விட்டும் உனக்கு எதிரியாக வேலை செய்பவர்களை விட்டும் அறிவோட விலக பழகு. உன் மனசை நீ உறுதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியமாக நடத்தி கொடுப்பேன். நன்மை செய்கிற உனக்கு என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் எல்லா விதத்திலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ யாருக்காக வாழ்றியோ, யாருக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்கிறியோ அவர்களுக்காக நீ விட்டு கொடு. அது அன்பின் ஆழம். ஆனால் உனக்காக உண்மையாக வாழ்கிறவர்களை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. உதாரணத்துக்கு உன்னை பெற்றவங்க, அவங்க உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் உண்மையான அக்கறையோடும் இருப்பாங்க. வேறு யாருக்காக உன்னை பெற்றவர்களை நீ விட்டு கொடுத்துடக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையின் அரிய பொக்கிஷமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கேன். அந்த அனுபவங்கள் அனைத்தும் இப்போது உன்னை பலமுள்ள ஆளாகவும் மாற்றிருக்கு. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷத்தை அனுபவிக்காத மனசும் வெறுமையாகவே இருக்கும். வாழ்க்கைனா நல்லது கெட்டது எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கோ. வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக ரசிச்சுக்கோ. உன்னை விரும்பாத உறவுகள் தான் உனக்கு தொல்லையாக இருப்பாங்க. உன்னை விரும்பக்கூடிய உறவுகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு உன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அமைதியோட வாழ்க்கை வாழ தயாராகு. ஒவ்வொரு அடியையும் நீ கவனமாக எடுத்து வைத்து நடந்து போ. யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வச்சுக்கணுன்றதுல நீ தெளிவாக இருந்துடு என் செல்லமே. என் நாமத்தையே சொல்லி நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா விதத்திலும் இந்த வராகியம்மா நிச்சயமாக வழிகாட்டுறேன். நீ போகும் பாதையில் உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ வேகமாக போனீனா ஜெயிச்சிட முடியுன்றது வாழ்க்கை கிடையாது. பொறுமையும் நிலைத்த முயற்சியும் நிதானமும் தான் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்.
நிதானம்தான் உன்னை கரை சேர்க்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மற்றவங்க வேகமாக போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க, வேகமாக முன்னேறி வாழ்க்கையில் வசதியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு உன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிடாதே. நீ யாரோடும் போட்டி போடக்கூடாது. உன்னுடைய பயணம் வேற, அவர்களுடைய வாழ்க்கை வேற. உன்னுடைய பயணத்தில் உனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் உனக்கு நடக்கும். உனக்கு உரியது நீ எதிர்பார்ப்பது உன்னை வந்து சேருன்றதுல மன உறுதியோடு இரு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நேற்றை விட இன்னைக்கு ஒரு முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாவது அதிகமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். மெதுவான முன்னேற்றமும் கூட நல்ல முன்னேற்றமும் தான் என் செல்லமே. வேகமாக ஒரே அடியாக ஜெயிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஜெயிக்கும் போது அது நிரந்தரமான நிலையான வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் வேகமாக ஓடி போய் தான் ஆளாக வரணும்னு அவசியம் இல்லை. நடந்து போயும் ஆளாக வரலாம். நடக்க முடியாவிட்டாலும் உன்னை நிறுத்திடாத. தொடர்ந்து தவழ்ந்தாவது போய் உனக்கான எல்லைக்கோட்டை தொட தயாராகு. வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்து நிலையான முன்னேற்றத்தையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக கண்டிப்பாக உன்னை நிலையான முன்னேற்றத்தோடு வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். சில நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்து நீ மனம் சோர்ந்து போகிறத நான் கவனிக்கிறேன். மனமே மாயைகள் தான். தேவையில்லாத மாயையான பொய்யான விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு யோசித்து உன் தன்னம்பிக்கையை நொறுக்கி கொள்ளாதே. நம்பிக்கையோட என் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உன் உள்ளத்தின் ஒளியாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ளேயே நான் இருந்து உனக்கு தேர்தலை கொடுத்து ஆறுதலை கொடுத்து உன்னை ஆற்றல் மிக்க ஆளாகவும் மாற்றி காட்டுறேன். நீயும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு உனக்கான காரியத்தை செய்ய தொடங்கு. பயமும் கவலையும் உனக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்பிக்கை என்பது மட்டுமே உனக்குள்ளே இருக்கட்டும். என் அருளின் மூலமாக இந்த வராகியம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். ரொம்ப நாளாக உன்னை வாட்டி வதைக்கிற பிரச்சனையும் கஷ்டமும் கடன் தொல்லையும் நீண்ட காலமாக இருந்த உடல் உபாதைகளும் உறவுகளுக்குள் இருந்த பகையும் பிரச்சனையும் அனைத்தையும் சரி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். என் அருளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் துன்பங்களில் இருந்து நீ விடுதலை பெற்று உன் வாழ்க்கை சீராக மாறி நீ மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ போகிற. இந்த வராகி அம்மா உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோட உள்ளத்தில் ஆழத்தோடு என்னை நினைத்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை முழுவதுமாக நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. நீ பயப்படாமல் இரு. என்னையே கதியில் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை வழி நடத்துவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை முழுசாக உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவ இந்த வராகி அம்மா நான் மட்டும்தானே. அதனால தான் என் கண் பார்வையிலேயே உன்னை வச்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா வகையிலும் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியும் நிம்மதியாக நிரந்தர முன்னேற்றத்தோடு எதிர்கொள்ளும்படியும் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எத்தனையோ பேருக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் கூட அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாக உனக்கே எதிராக வேலை செய்கிறாங்களேன்னு நீ வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் கவலைகள் எல்லாமே அர்த்தமற்றதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொண்டாடு. கவலைங்கிற சிறைக்குள்ள உன்னை நீயே போட்டு அடைச்சிக்க வேணாம். கவலைகளை பிடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியை தவற விட்டுறாதே. எப்போதும் நீ உற்சாகமாக இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளை செய்து நல்ல நினைவுகளை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. உன் மன இறுக்கங்களையும் வருத்தங்களையும் தளர்த்தி உனக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நானும் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் செல்லமே.
இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்போ நிம்மதியாக தூங்கு. நாளையிலிருந்தே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த வராகி அம்மா முடிச்சு கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. உன் வீட்டில் உள்ளவங்களால் நீ மன சுமையோட பாரத்தோட வாழ்க்கையை வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. குடும்ப வாழ்க்கைனா சின்ன சின்ன சச்சரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ இறைபக்தி கொண்டு என்னை வணங்கும் போது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் வீட்டில் உள்ளவர்கள் மூலமாகவே உனக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் இறை பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்ல பலனை நான் கொடுக்க போகிறேன். உன்கிட்ட கடுமையாக பேசினவங்களும் கோபமாக பேசினவங்களும் இப்போது தணிஞ்சு உன்கிட்ட பொறுமையாக பேச வருவாங்க. உன்னை பற்றிய புரிதலை அவர்களுக்கு உருவாக்குறேன். நீயும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை தெளிவாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் கண்டதையும் யோசித்து கவலைப்பட்ட ஆரோக்கியத்தை கெடுத்துக்காம நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. ஒரு மனிதனுக்கு மன அமைதி கிடைச்சிட்டாலே வாழ்க்கை சரியாகி விடுமல்லவா? உன் வாழ்க்கையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியையும் சக்தியையும் மிகப்பெரிய அளவில் இந்த வராகியமாக நான் கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. பொறுமையோட நம்பிக்கையோடு வாழும் உனக்காகவே இனி அனைத்தையும் சிறப்பானதாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உனக்கானதாக இந்த வராகியம்மா உன் கைகளை ஒப்படைச்சிட்றேன். அடுத்தடுத்து அமைதியும் சந்தோஷமும் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் இப்போது சிறப்பாக நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் உண்டாக்கி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே.